நாமத்தை உங்கள் யாவையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு உங்கள் யாவையும் அன்போடு நான் வரவேற்க ஆசைப்படுகிறேன். லெட் மீ கிரீட் அண்ட் வெல்கம் ஆல் ஆஃப் யூ டு our Sunday worship service. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. Let us look to God in prayer. Let us pray. அன்பின் தேவனே, கர்த்தாவே, இந்த அருமையான ஓய்வு நாளுக்கு ராஜா நன்றி. Heavenly Father, we thank you for this day of worship that you have given to us. உம்முடைய பரிசுத்த நாமத்தில் ஆண்டவரை நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த நேரத்தை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். Lord, we have come together in your name and we want to commit this time into your loving hands. ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கும் பொழுது, உயர்த்தும் பொழுது, கனப்படுத்தும் பொழுது நீர் ஆவியிலே பிரசன்னமாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். As we lift and bless your name, we invite your presence in our midst, O God. ஆண்டவரே, எங்களை சூழ்ந்து கொள்ளும். இந்த ஆராதனைக்கு எதிராக எழும்புகிற எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தில் கட்டி பொறியடித்து எங்களை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Lord, let your divine presence, your holy presence engulf each and every one of us. ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். யெகோவாயீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவாயீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவாயீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை.
சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. சுநாமம் ஏசுநாமம், ஏசுநாமம் ஏசுநாமம், ஏசுநாமம் ஏசுநாமம் வாழ்கவே. ஏசுநாமம் ஏசுநாமம், ஏசுநாமம் ஏசுநாமம், ஏசுநாமம் ஏசுநாமம் வாழ்கவே. சேர்ந்து சொல்லும் அவர் நாமமே, அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசுநாமம் இயேசுநாமம், இயேசுநாமம் இயேசுநாமம், இயேசுநாமம் இயேசுநாமம் வாழ்கவே. இயேசுநாமம் இயேசுநாமம், இயேசுநாமம் இயேசுநாமம், இயேசுநாமம் இயேசுநாமம் வாழ்கவே. அவர் உயர்ந்தவரும் சிறந்தவரும் மகத்துவரும் உன்னதங்களிலே வாசம் செய்யும் உன்னதருமாயிருக்கிறார். அவரை உயர்த்துகிற, அவரை ஆராதிக்கிற எந்த ஸ்தலத்திலும் அவர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நம் சூழ்நிலைகளை மறந்து இப்பொழுதே இருக்கிற இடத்திலே அவரை ஆராதிப்போம். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் எனக்கு மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன்னாமம் துதிக்கையிலே என் இயேசையா, அன்பை ருசிக்கையிலே என் ராஜா. நாமம் துதிக்கையிலே என் இயேசையா, அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு. என் உயிரோடு கலந்தீர், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. Let us pray. அன்பின் தேவனே, கர்த்தாவே, இந்த அருமையான காலை வேலைக்காக ஸ்தோத்திரம். உடைய பரிசுத்தமான சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் மறுபடியும் கூடத்தக்க நீ கொடுத்த கிருபைக்கா ராஜா நன்றி. இந்த நாளில் கூட ஆண்டவரே ராஜா உடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கவும் துதிக்கவும் நீ கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மெய்யாகவே ஆண்டவரே நீ துதிக்க பாத்திரவராக இருக்கிற கர்த்தாவே. அப்போ உடைய நாமம் ஆண்டவரே உயர்த்தப்பட்ட பல நாமமாக இருக்கிறது கர்த்தாவே. அவ்விதமாக உடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து துதித்து ஆராதிப்பது எங்கள் யாவுக்கும் கிடைத்த அந்த கிருபைக்காக இந்த பாக்கியத்துக்காக ராஜா நன்றி நன்றி நன்றின்னு நாங்கள் சொல்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்தீர், எங்களோடு கூட இடைப்பட்டீர், எங்களை தாங்கினீர், ஆசீர்வதித்தீர், வழிநடத்தினதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பல சூழ்நிலைகள் மத்தியில் கூட நீர் எங்களை
எங்கள் கூடவே இருந்து அப்போ உங்களுடைய உள்ளம் கரத்தில் ஆண்டவரே நீங்கள் யாவரையும் தாங்கி நடத்தி வந்ததுக்காகப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுடைய தேவைகள் யாவற்றையும் சந்தித்து எங்களை போஷித்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்தி வந்ததுக்காகப்பா ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த காலவேளையில் கூடப்பா விசேஷவனமாக உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே அப்பா ஜெபத்தின் மூலமாக பிரவேசித்து எங்கள் தேவைகள் ஆண்டவரே அப்பா நாங்கள் விண்ணப்பிக்க நீ கொடுத்த கிருபைக்காகப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் ஜெபத்துக்குள் கடந்து சொல்றதுக்கு முன்பாக கூட நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் கர்த்தாவே அப்பா உங்களுடைய வார்த்தையின் ஒளியின் மத்தியிலே அப்பா ஆவியானவரின் பிரசன்னத்தின் மத்தியில் கூட எங்கள் ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் பரிசோதனை செய்து கொள்கிறோம். ஆண்டவரே ராஜா உமக்கு தவறாக நாங்கள் செயல்பட்டிருந்தா, உமக்கு தவறாக நாங்கள் சிந்தித்திருந்தா, பேசியிருந்தா, நடந்திருந்தால் கூட ஆண்டவரே இந்த காலவேளையில் கூட அப்போ ராஜா யாவற்றும் நம்முடைய சம்பவத்தில் நாங்கள் அறிக்கை செய்ய ஆண்டவரே நாங்கள் மனதாக இருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் பாவத்தை மறித்து வைத்து ஆண்டவரே ராஜா நாங்கள் அப்பா கடந்து வர ஆசைப்பட்டோம் என்றால், ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்தோம் என்றால் அது ஒரு நாளும் அப்பா ஆண்டவரே எங்களை சேராது ஆண்டவரே. அப்பா இந்த காலவெளியில் கூட எங்கள் மீறுதல் குற்றங்கள் தவறுகள் பாவங்கள் யாவற்றும் நாங்கள் அறிக்கை செய்து அது மட்டுமில்லை ஆண்டவரே அதை விட்டுவிட நாங்கள் மனதாக இருக்கும் கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ஆராய்ந்து பாரும், எங்களை சோதித்து பாரும் ஆண்டவரே, தரவிட்டு பாரும் ஆண்டவரே. அப்பா ராஜா தொடர்ந்து நீ வளர்த்து வேணும்னு செவிக்கிறோம். உடைய கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். நீ இதே விதமாக பரிசுத்தராக இருக்கிறீரோ அதே வனமாக அந்த பரிசுத்தத்தை எங்கள் யாவற்றும் என்று நீ எதிர்பார்க்கிறீரப்பா. உமக்கு பரிசுத்தமாக இருக்க நீ விரும்புகிறீர், பரிசுத்தமான வாழ்க்கை ஜீவித்து வர நீ விரும்புகிறீர் ஆண்டவரே. அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ராஜா. பரிசுத்தம் இல்லாவிட்டால் உண்மை நாங்கள் காண முடியாது. சுத்தம் இல்லை இறுதியம் இல்லாவிட்டால் ஆண்டவரே ராஜா நாங்கள் ஆண்டவரே தேவனை காண முடியாது, தேவனுடைய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்பா ஆண்டவரே எங்களை சுத்திகரியும், எங்கள் இருதயத்தை சுத்திகரியும், எங்கள் வாழ்க்கையை சுத்திகரியும், எங்கள் வார்த்தைகளை சுத்திகரியும், எங்கள் சிந்தைகளை சுத்திகரியும் ஆண்டவரே. அப்போ உமக்கு நாங்கள் ஆண்டவரே பிரியமாக இருக்க ஆண்டவரே நாங்கள் வாஞ்சிக்கிறோம், ஆசைப்படுகிறோம். நன்றி ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் பேராக விசாரியும் ஆண்டவரே. இந்த காணொளியின் மூலமாக, இந்த ஆடியோ ரெக்கார்டிங் மூலமாக அப்போ பங்கு பெறுகிற ஒவ்வொருவருக்காக ராஜா நன்றி. ஒவ்வொருவர் மேல் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய கரம் தங்க வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு உள்ளத்தை ஆண்டவரை நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி. எங்கள் மேல் ஆண்டவரே அப்பா ஒரு அனாதி அன்பை வைத்திருக்கிறீர். ஒரு ஆண்டவரே ஒரு ஆழமான அன்பை வைத்திருக்கிறேன். அதுக்காக ஸ்தோத்திரம். அந்த அன்புக்காக ராஜா நன்றி. பிரிக்க முடியாத அன்பு ஆண்டவரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து ஆண்டவரே அந்த அன்புக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து கட்டுப்பட்டு நாங்கள் வாழ்ந்து வர ஆசைப்படுகிறோம். இந்த காலவேளையில் கூட அப்பா விசேஷவனமாக எங்கள் திருச்சபைக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. எங்கள் திருச்சபை இந்நாள் வரை நீ நடத்தி வந்ததுக்காக அப்பா ஸ்தோத்திரம். விசேஷவனமாக இந்த கோவிட் காலத்தில் கூட அப்பா ராஜா நீர்களை நடத்தி வர்றதுக்காக அப்பா ஸ்தோத்திரம். அப்போ இந்த காலகட்டத்தில் ஆண்டவரே கோவிட் அதிகமாக பரவிவிட்டது ஆண்டவரே. அநேகருக்கு ஆண்டவரே இந்த கோவிட் வியாதியினால் பாதிக்கப்பட்ட கால ஆண்டவரே. அவ்விதமாக ஒரு சூழல் இருக்கப்படுவது கூட ஆண்டவரே எங்கள் சபை அங்கத்தினர்கள் பாதிக்கப்படாதபடி ஆண்டவர் இருக்கணும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஆண்டவரே அப்பா தொடர்ந்து சபை ஊழியங்கள் யாவற்றையும் இன்னும் ஆண்டவரே காணொளியின் மூலமாக ஜூம் மூலமாக நாங்கள் செய்து நடத்தி வருகிறோம். அப்பா எங்கள் சபை நிகழ்ச்சிகளுக்காக இந்த பைபிள் வேத ஆராய்ச்சி ஜெபம் ஆண்டவரே ராஜா காட்ஸ் கிட்ஸ் ஆண்டவரே நம்முடைய வாலிபர் பிள்ளைகளுடைய ஆண்டவரே செல் குரூப் இது யாவற்று நிகழ்ச்சிகள் யாவற்றோட பார்த்து நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரே சபையில் ஒன்று கூட முடியாத ஒரு சூழ்நிலை, ஆனாலும் ஆண்டவரே இந்த அப்பா காரியங்கள் மூலமாக ஜூம் மூலமாக ஆண்டவரே நாங்கள் கூடி ஜெபிக்க துதிக்க வேதத்தை வாசிக்க நீ கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அநேகர் இதில் பங்கு பெற்று ஆண்டவரை ஆசீர்வாதம் அடைந்து கொள்ள வேண்டும். அப்பா அவருடைய விசுவாச வாழ்க்கையை அவங்க சோர்ந்து போகாதபடி பின்வாங்கி போகாதபடி ஆண்டவரே ராஜா ஒவ்வொருவரும் ஆண்டவரை சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியத்திலே ஆண்டவரே அப்பா ஜெபம் வேத ஆராய்ச்சியிலே கலந்து கொள்ளத்தக்க ஒவ்வொரு உள்ளத்தை நீர் ஏவும், ஒவ்வொரு உள்ளத்தில் நீ கிரியை செய்யும். அவ்விதமாக ஒரு தாகம் ஒரு ஏக்கம் ஒவ்வொருவருக்கும் நீ தர வேண்டும் செபிக்கிறோம்.
உங்களுடைய கருத்து ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமானமாக எங்கள் காட் கிட்ஸ்க்காக நாங்கள் தொடர்ந்து செபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாலிப பருவத்தில் வாலிப காலத்தில் சிறு சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது கூட ஆண்டவர் மேல் ஆண்டவரை வாஞ்சியாக இருக்க, ஆண்டவர் மேல் அன்பு கூற, ஆண்டவர் சத்தியத்தை படித்துக்கொள்ளத்தக்க ஒரு அஸ்திபாரம் போடத்தக்க நீ உதவி செய்ய வேண்டும் செபிக்கிறோம். பெற்றோர்களாக இருக்க நாங்கள் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் மேல் கவனமாக இருக்க உதவி செய்யும். ஒரு பொல்லாத உலகம் ஆண்டவரே ராஜா, தீய காரியங்கள் நிறைந்த உலகத்தின் மத்தியிலே நாம் வாழ்கின்றோம். ஆண்டவரே, நீ தாமே ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் யாவற்றும் பக்குவப்படுத்த வேண்டுமாக செபிக்கிறோம். பெற்றோர்களாக இருக்கிற நாங்கள் ஆண்டவரே பிள்ளைகள் மேல் அதிகமாக கவனம் செலுத்த நீ உதவி செய்ய வேண்டுமாக செபிக்கிறோம். வஞ்சனைக்குள் ஆளாகாத படி, ஏமாற்றுக்குள் ஆளாத படி, பிசாசானவன் யாரும் திசை திருப்பாதபடி எங்கள் பிள்ளைகள் மேல் ஆண்டவரே அப்பாவோட பரிசுத்த ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். ஆண்டவரே, மூடி மறைத்து கொள்ள விரும்ப செபிக்கிறோம். அப்பா, பெற்றோர்கள் உள்ளத்தில் நீர் கிரியை செய்யும், பெற்றோர்கள் உள்ளத்தில் நீர் பேசும். ஏனோ தானோ என்று இயலாதபடி ஆண்டவரே ராஜா பிள்ளைகள் கவனமாக இருக்க, எச்சரிக்கையாக இருக்க உதவி செய்ய விரும்ப செபிக்கிறோம். எங்கள் திருச்சபையை பார்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். திருச்சபைக்கு காடுகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய பாத்தில் நாங்கள் வைக்கிறோம். அப்போ ஒவ்வொருவரையும் அப்பா பத்திரமாக இந்நாள் வரை நீ வைத்து நடித்து வந்ததுக்காக ஸ்தோத்திரம். அதே சுகபத்திரத்தோடு ஒவ்வொருவரையும் நீர் காத்துக்கொள்ள வேண்டும் செபிக்கிறோம். அப்பா, விசேஷமானமாக சுகவீனமான பலவீனமான நோய் பெற்ற மக்களுக்காக நாங்கள் தொடர்ந்து செபிக்கிறோம். அவங்களை ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்தில் கொண்டு வருகிறோம். அப்பா ராஜா, நீ யார் என்று அவங்களுக்கு வெளிப்படுத்தும். உடைய வல்லமையின் மூலம் அவங்க வெளிப்படுத்த ஆண்டவரே, தொடர்ந்து நீர் அவங்களை ஆசீர்வதித்து வர வேண்டும் செபிக்கிறோம். மருத்துவ சாலையில் சேர்க்கப்பட்டவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். வியாதிப்பட்டவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். பலவீனமாக இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ராஜா, எங்களுக்கு ஜெப விண்ணப்பங்கள் வந்திருக்குது. அப்படிப்பட்ட மக்களுக்கு கூட நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பேர் மேல் உங்களுடைய ஆணி பாய்ந்த கருத்தினை வைத்து அவங்களை தொட்டு பலப்படுத்தி ஆசீர்வதித்து ஆண்டவரை சுகப்படுத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை ஆசீர்வதியும். நன்றி செலுத்துகிறோம். அப்போ விசேஷமானமாக ஆண்டவரை திரு ஸ்டீவன் சேகருக்காக, அதே சகோதரர் திரு ஆசுராஸ்க்காக ஆண்டவரை நாங்கள் பேர் சொல்லி ஜெபிக்கிறோம். அவங்களை நீ தொடும் ஆண்டவரே, அவங்களை தொட்டு அவங்களுடைய சரீரத்தில் பலவீனங்களை யாவற்றும் அகற்றி ஆண்டவரை பூர்ண சுகத்தை நீ தர வேண்டும் ஜெபிக்கிறோம். ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரை எங்கள் தேசத்துக்காரங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தில் இருக்கின்ற சூழ்நிலைக்காரங்கள் ஜெபிக்கிறோம். அநேகர் ஆண்டவரை இந்த கோவிட்னால அவனுடைய வேலையை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஆண்டவரை ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் அநேகர் இருக்கின்றார்கள். அப்பா ஆண்டவரை, நீத்தாமே அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நீத்தாமே அவங்களுக்கு பாதைகளை திறந்தளிக்க வேண்டும். ஆண்டவரை, இந்த கஷ்டமான நேரத்தில் நீத்தாமே அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்பா, அவங்களுடைய குடும்பங்களை யாவற்றும் நீ காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ராஜா, நல்ல வேலை அவங்களுக்கு தேட, நல்ல வேலையை பெற்றுக்கொள்ளத்தக்க நீத்தாமே அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குடும்ப தேவைகள் யாவற்றும் நீ சந்தித்து வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, தேசத்தில் ஆண்டவரே எங்கள் அமைச்சர்களுக்காக, விசேஷமான மந்திரிக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். அப்பா ராஜா, அவருக்கு நல்ல ஞானத்தை தாரும். தொடர்ந்து ஆண்டவரே நம்முடைய தேசத்தில் நல்ல நிலையிலே வைத்துக் கொள்ளத்தக்க அவர் இருக்கிற ஒவ்வொரு பிரயாசம், அரசாங்கம் இருக்கிற ஒவ்வொரு பிரயாசத்தை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பல சவால்கள் மத்தியிலே நாங்கள் இருக்கும் பொழுது கூட அப்பா, நீ பொறுப்படுத்திக் கொள்ளும், நீ வழி நடத்தும், நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாடு உம்முடைய நாடு ஆண்டவரே. அப்போ உம்முடைய பிள்ளைகள் வசிக்கிற நாடு ஆகிய இந்த நாட்டை ஆண்டவரே நீ ஆள்கை செய்து நடத்தி வர வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, வழி நடத்தும். அப்பா, காத்துக்கொள்ளும். தொடர்ந்து ஆண்டவரே ராஜா, இந்த நாளில் கூட வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை கொண்டு வரப்போகிற மகனோடு கூட இரும். அவர் மூலமாக எங்களோடு கூட பேசும். அவர் நாவிலே உம்முடைய வார்த்தை வெய்யும். ஆண்டவரே, அந்த வார்த்தை எங்கள் ஒவ்வொருவரையும் கட்டி எழுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ராஜா, எங்கள் விசுவாச வாழ்க்கையிலே, விசுவாச ஜீவியத்திலே நாங்கள் எழுப்பி பிரகாசிக்க நீ உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவ்விதமாக மன பக்குவத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவ்விதமாக ஒரு ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை தாழ்த்துகிறோம். உம்மை மட்டும் நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் வாழ்க்கையிலே உம்முடைய சித்தம் தவிர வேறு எதுவும் செயல்படாதபடி நீ பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் மாறாத நாமத்தில் நன்றியுடன் நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தில் நாம் யாவரும் ஒருமனப்படுவோமாக. பரமனுக்கு பிதாவே, நாமும் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுறது போல பூமியில் செய்யப்படுறதாக. அன்புள்ள ஆகாரத்துக்கு தாரும். எங்களோட குற்றம் செய்ய மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களையும் பண்ணியும் எங்கள் சோதர் பிரேசம் தீர்மரித்து கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகியும் இன்றைய உவைகளை. ஆமேன்.
இன்று வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 1 முதல் 8 வரை. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது: இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியாயுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங் கழற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இதோ மேகங்களுடனே வருகிறார். கண்கள் யாவும் அவரை காணும். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தாரெல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார் என்பதே. அமேன். Today's scripture reading is taken from Revelation chapter 1 verses 1 to 8. The revelation of Jesus Christ which God gave him to show to his servants the things that must soon take place. He made it known by sending his angel to his servant John, who bore witness to the word of God and to the testimony of Jesus Christ, even to all that he saw. Blessed is the one who reads aloud the words of this prophecy, and blessed are those who hear and who keep what is written in it, for the time is near. John, to the 7 churches that are in Asia. Grace to you and peace from him who is and who was and who is to come, and from the 7 spirits who are before his throne, and from Jesus Christ, the faithful witness, the firstborn of the dead, and the ruler of kings on earth. To him who loves us and has freed us from our sins by his blood, and made us a kingdom, priest to his God and Father, to him be glory and dominion forever and ever. Amen. Behold, he is coming with the clouds, and every eye will see him, even those who pierced him, and all tribes of the earth will wail on account of him. Even so, Amen. I am the Alpha and the Omega, says the Lord God, who is and who was and who is to come, the Almighty. This is the word of the Lord. Thanks be to God. Greetings to all of you in the sweet name of our Lord and Savior Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். முதலாவதாக இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்த விரும்புகிறேன். அவர் என்னை நம்பி எனக்கு கொடுத்த இந்த செய்திக்காக அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். First of all, I want to thank God for this wonderful opportunity.
ரெண்டாவது சபை போதகராகிய ரெவரண்ட் ஜஸ்டின் கிளாரன்ஸ் அவர்களுக்கும் சபை மூப்பர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னை வரவேற்றதுனால உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி and வணக்கம். I just want to thank the Reverend Justin Clarence, the pastor of the church, the leaders of the church, as well as each and every one of you for your warm and wonderful welcome. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனங்களை சற்று கவனிப்போம். Let us quickly look at Revelations chapter 1 verses 7 and 8, and I read. இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும், ஆமேன். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஓமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். Behold, he is coming with clouds, and every eye will see him, even they who pierced him, and all the tribes of the earth will mourn because of him. Even so, amen. I am the Alpha and the Omega, the beginning and the end, says the Lord, who is and who was and who is to come, the Almighty God. ஜெபம் செய்வோமாக. Shall we pray? எங்களை நேசிக்கிற அன்பான இயேசு சுவாமி, 2000 வருஷங்களுக்கு முன்பாக வேதத்தை கொடுத்து ஆண்டவரே வெளிப்படுத்தின விசேஷத்தை நீர் ஆண்டவரே யோவான் அப்போஸ்தலனுக்கு நீ வெளிப்படுத்தி எங்களுக்கு அது பிரயோஜனமாய் இருக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக நீர் கொடுத்த இந்த அருமையான புத்தகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு அதை நாங்கள் சற்று கவனிக்கும் பொழுது எங்களோடு பேசும். Heavenly Father, thank you for revealing the secrets of life and ministry and the work of God and the state of the world through the Apostle John. And thank you for releasing it in the book of Revelation. As we look at a brief overview, we pray that you will speak to us. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, முதலாவதாக ஏன் நான் இந்த புத்தகத்தை ஆராய்ச்சி செய்யும்படி முயற்சி எடுக்கிறேன்? Why have I chosen this? 2 reasons. முதலாவதாக, கொஞ்ச காலமாக நாம் அடிக்கடி கேள்விப்படுறோம், ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது, காலம் ரொம்ப மோசமாக ஆயிட்டு இருக்குது. அது மட்டுமல்ல, ஒரு பெரிய எழுப்புதல், இதுவரைக்கும் உலகம் காணாத எழுப்புதல், நல்ல ஒரு காரியம் சபைக்கும் வரப்போகிறது, எல்லாம் ஆயத்தமாக இருங்கள் என்று அந்த வார்த்தை அடிக்கடி வருகிறது. இரண்டாவது காரணம், அருமையானவர்களே, நான் ஜெபம் பண்ணிட்டு இதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணலாம் என்று ஒரு ஆர்வத்தோடு சில புத்தகங்களை வாங்கினேன். அந்த புத்தகங்களை நான் வாங்கி இருக்கும் பொழுது நான் அந்த புத்தகங்களை ஆராய்ச்சி செய்ய 2ஆம் வருகை இந்த கடைசி காலத்தில் நம்ம அடிக்கடி இதை ஆராய்ந்து பார்க்கிறது மிகவும் நலமாக இருக்கும் என்று சில புத்தகங்கள் வாங்கி ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிக்கும் பொழுது இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களோடு ஒரு சிறிய பகுதியை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் ஆசைப்பட்டேன். First of all, I would like to say I have the 2 reasons why I have chosen this particular topic to share with you. Firstly, we have heard many times that the coming of the Lord is near. Times and seasons are going very bad, and it's getting very difficult. It's going to get even more difficult.
And not only that, we have also heard that not only it's going to get bad, it's also going to be good for the church, because there's going to be a tremendous revival such as the world has never seen before. There's going to be a great harvest, and that will be a great harvest of souls into the kingdom of God. And as we came upon that, my heart was thirsting for knowledge of the second coming, knowledge of the book of Revelation. And so I went and bought some books like John MacArthur's Even the Time is Near, because the time is near. That book, which is a study of the book of Revelation, the New Bible Commentary, and there's another illustrated Bible dictionary or commentary that I have bought. I forget the name, but I have bought that, and I have begun a small study on my own. And as I was studying, I was prompted to share this short message with you. ரெண்டாவது பிரியமானவர்களே, என்னுடைய மனைவி இன்னைக்கு காலையில் நான் இதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவங்க கேட்டாங்க, நீங்கள் ஏன் வெளிப்படுத்தின விசேஷத்தை இன்றைக்கு இந்த வாரம் நீங்கள் பிரசங்கம் பண்ணுறதுக்காக தெரிந்து கொண்டிருக்கீங்கன்னு கேட்டாங்க. My wife asked me, why have you chosen Revelation for this time? ஏனென்றால் நான் சொன்னேன், அந்த காரணத்தை நான் சொன்னேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் அதிசயமாக இருக்கிறது எனக்கு, நானும் என்னுடைய தினசரி வேத வாசிப்பில் நானும் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை நான் வாசித்துட்டு இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு உடனே மனசில் என்ன பட்டுச்சுன்னா, ஆண்டவர் ஆமோதிக்கிறார் இந்த செய்தி என்னை கொடுன்னு. As my wife this morning asked me a question, why have you suddenly decided to preach on the book of Revelation? I said, because of the various reasons that I've quoted earlier. Times are there, and I have been interested, and I lack knowledge. I want to study on my own, and I've begun a study, and I've been prompted. And then she said, it's amazing because we never talked about this, but I am reading on my own during this period, last few days, the book of Revelation. And she's been reading every day the book of Revelation. And to me, immediately what came to my heart is, God is saying that this is a confirmation that I must share this brief message from the book of Revelation. ஆகையினாலே பிரியமானவர்களே, இன்றைக்கு இதோ அவர் வருகிறார், இதோ அவர் வருகிறார், வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு ஒரு சிறிய அறிமுகம், வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு ஒரு சிறிய அறிமுகம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசிக்கின்றேன். Therefore, the theme, behold, he comes, a brief introduction to Revelation. 3 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். முதலாவதாக, வெளிப்படுத்தின விசேஷத்தை ஆராய்ச்சி செய்வதற்கு அணுகும் முறை என்ன? வெளிப்படுத்தின விசேஷத்தை ஆராய்ச்சி பண்ணுவதற்கு அணுகும் முறைகள் 5 முறைகள் இருக்கிறது. அவைகளை நாம் பார்ப்போம். இரண்டாவதாக, வெளிப்படுத்தின விசேஷத்தில் கடைசி காலத்தில் சபை காலத்திலிருந்து என்னென்ன காரியங்கள் நடக்கும் படிப்படியாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் போடப்பட்டிருக்கிறது என்று நாம் கவனிக்கப் போகிறோம். மூன்றாவதாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறித்து ஒரு முட்காட்சி, ஆண்டவருடைய 2ஆம் வருகை குறித்து ஒரு முட்காட்சி. Now this theme, behold he comes, I have taken 3 main points and I will share with you briefly. Firstly, there are 5 approaches to the book of Revelation. There are 5 types of approaches to the book study of the book of Revelation, and I would like to share them with you so that when you read books or when you read people, when you read or hear preachers, you know from which approach they are coming from. Secondly, I want to present from the book of Revelation a timeline of future events, and for this
I'm grateful to John MacArthur because from the book, because the time is near. And I've taken this timeline from that. Thirdly, I want to present to you from verses 7 and 8, chapter 1, a brief preview of the second coming. A brief preview of the second coming. Let's start with the first one. முதல் காரியத்தோட ஆரம்பிப்போம். வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து ஆராய்ச்சி பண்ணுறவங்க 5 விதமான அணுகுமுறைகள் கையாளுறாங்க. ஏதாவது ஒரு முறையை கையாளுறாங்க. Those who are studying the book of or teaching or studying or writing on the book of Revelation come from either one of these various approaches to Revelation. And it's good for us to know these approaches. முதல் காரியம் எதிர்கால அணுகுமுறை. The first one is the futurist approach. இந்த அணுகுமுறையில் 4ஆம் அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து 22வது அதிகாரம் வரைக்கும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிற எல்லா காரியமும் எதிர்காலத்தை குறித்தது. கடந்த காலம் அல்ல, இந்த காலம் அல்ல, எதிர்காலத்துக்குரியது என்று அவர்கள் இயேசு ஆண்டவருடைய வருகை மட்டும் அது எதிர்காலத்துக்குரியதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். Firstly is the futurist approach. The futurist approach says everything is for the future. From the time John wrote this, there is nothing to do with his time. It's nothing, no part of the Revelation is for his time. They say it is for the future. All future. So the futurist approach says, especially chapters 44 to 22, all lead to the end time events leading up to the second coming of Christ. இரண்டாவது, கடந்த காலம் கடந்து போன காலம் என்று சொல்றாங்க. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், முதல் நூற்றாண்டிலே இருந்த ரோம ஆராய்ச்சி கீழே இருந்த அந்த சூழ்நிலை எல்லாம் இருக்கிற பாட அனுபவிக்கிற சபையுடைய சூழ்நிலையை எடுத்து காட்டுவதற்காக வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்பட்டிருக்கிறது. The second one is called the preterist approach, which says the word preterist means gone by, past. The past has gone by already. So they are saying that these events in this book, the whole book, refer to the first century events of the church during the time of the Roman Empire. The persecuted church, the suffering church, and all the things refer to things that are already gone by. So it has no relevance for the future. Nothing to do with the future. இது ரெண்டாவது கூட்டம் சொல்றாங்க. மூன்றாவது கூட்டம் என்ன சொல்றாங்கன்னா, சரித்திரத்திலே இருக்கிற நடந்த சம்பவங்கள், அதாவது முதல் நூற்றாண்டு சபையுடைய சரித்திரத்தை முதல் நூற்றாண்டிலிருந்து சீர்திருத்த காலம் வரைக்கும் படிப்படியாக இருந்த ஒவ்வொரு காலத்தையும் அந்த காலங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் போடப்பட்டிருக்கிறது என்று. The next one is the historical approach. The historical approach, historians say that the events in the book of Revelation cover the entire period of the history of the church. From the first century past, the patriarchal church fathers, the time of the church fathers, and then the Middle Ages and the Reformation and post-Reformation. They cover this period, and they say that is the relevance of the book of Revelation is for the history of the church. Then there is a fourth group. அப்புறம் 4வது ஒரு கூட்டம் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எந்த சம்பவங்களும் மெய்யாக நடக்கிற சம்பவங்கள் அல்ல. இதுக்கும் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துக்கும் சம்பவங்களுக்கும் சரித்திரத்துக்கும் சம்பந்தமே இல்லை. எல்லாமே அடையாளங்கள். எல்லாம் ஒரு கவிதை போல எல்லாம் அடையாளத்தை வச்சு நீங்கள் அர்த்தத்தை கொடுத்து கிறிஸ்தவ ஜீவியத்துக்கு அதை நீங்கள் நடத்துவதற்காக அது வசதியாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள்.
எல்லா தரிசனங்களும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற தரிசனங்களும் வந்து எல்லாம் வந்து அடையாளங்கள், எல்லாம் வந்து சின்னங்கள் என்று சொல்லுகிறார். Then the fourth group says that everything is either poetic, the visions are symbolic, they are not real, they are not historical, they are no ties with any historical events. That's the fourth approach. அஞ்சாவது ஒரு குரூப் என்ன இருக்கிறாங்கன்னா, அஞ்சாவது குரூப் என்ன சொல்றாங்கன்னா, எல்லா அணுகுமுறைகளும் ஒவ்வொரு சில காரியங்களை அங்கிருந்து பொறுக்கி எல்லாம் சேர்த்து ஒன்றா சேர்த்து நம்ம சொல்லணும் என்று சொல்லுகிறார்கள். அதுதான் எல்லாமே எல்லா அணுகுமுறைகளிலும் ஒரு சில காரியங்களை பொறுக்கி நம்ம எடுத்து சொல்லுகிறது, அது நல்லது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். The last group, that's the fifth group, is called the eclectic group. And they say that you take something mixed, it's a mixture. Revelation is a mixture of all, and you pick from here. For our purpose, we will look at the futuristic approach. The futuristic approach and take the eclectic, a combination of futuristic and eclectic and certain events pertaining to the different times, to the different times of the Revelation, the book of Revelation. அதை நம்ம பொறுக்கி நம்ம ஒன்றா சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால ரெவலேஷன் has got 3 types of literature. 3 விதமான எழுத்துகள் இருக்கிறது. ஒன்று வந்து வெளிப்படுத்தல். ஆண்டவர் வந்து ஏதோ ஒரு திரையை வந்து எடுத்து திரையை வந்து ஆண்டவர் கழட்டி உலகத்துக்கு வரப்போகிற நியாய தீர்ப்பை வந்து ஆண்டவர் வெளிப்படுத்தல். 2வது தீர்க்க தரிசனம் இருக்குது. 3வது வந்து அது ஒரு கடிதமாக இருக்கிறது. There are 3 types of literature. We have apocalyptic literature. Apocalyptic meaning vision or revelation of the destruction of the world. Revelation, it contains prophecy and it contains a letter from God to the church. ஸோ இது 3ம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிறது. ஆகையினாலே அருமையானவர்களே, அணுகுமுறை என்று நம்ம சொல்லும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் வந்து எதிர்காலத்துக்கு மாத்திரம் அல்ல, எல்லா காலத்துக்கும் உரியதான ஒரு புத்தகமாக இருக்கிறது என்று நம்ம முதலாவதாக மனசில் வைத்துக் கொள்வோம். Our approaches are 2. Number 1, we will take mostly the literal or the futuristic interpretation, as well as taking the eclectic approach, where we pick out relevant portions to the various approaches and put them together. Secondly, Revelation, as we see it in the apocalyptic, prophetic and letter literature, is relevant not only for the future days, but relevant for all times. Is always relevant for all times. That's the first thing that we want to look at in Revelation. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம பார்க்க வேண்டிய முதல் காரியம். பார்க்க வேண்டிய 2வது காரியம் அருமையானவர்களே, Revelation as a timeline of future events. And for this I am grateful to John MacArthur, because the time is from the book, because the time is near. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்திலிருந்து 3வது அதிகாரம் படிப்படியாக நம்ம பிரித்து வைக்க போகிறோம். படிப்படியாக நம்ம இந்த புத்தகத்தை பிரித்து வைக்க போகிறோம். முதல் 3 அதிகாரங்கள், the first 3 chapters, பூமியில் இருக்கிற சபை, the church on earth, that's the first part. அதுக்கு பிறகு சபை எடுத்துக்கொள்ளப்படும். சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறத பற்றி நீங்கள் தொடர்ந்து நீங்கள் அதிகமாக ஆராய்ச்சி பண்ணணும்னா நீங்கள் வந்து 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் நீங்கள் வாசித்து கொள்வீர்கள் என்றால் அங்கே நீங்கள் அதை குறித்து வாசிக்கலாம். Now, when the time after Revelation 1 to 3, there comes the rapture. The rapture is the taking away of the church. The true believers, those who sincerely believe, accepted Christ, live for Christ, and the pure church, the spotless church,
will be taken away during the rapture. That we read in 1 Thessalonians chapter 4. அதுக்கு பிறகு அருமையானவர்களே, சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு ஒரு பக்கம் சபையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்தில் நடக்கிற காரியங்கள் காட்டுது, இன்னொரு பக்கத்தில் பூமியில் இருக்கிற காரியங்கள் காட்டுது. அதுக்கு பிறகு கொஞ்ச காலத்துக்கு பிறகு ஆண்டவர் வரும்போது அந்த டைமில் பூமியிலே தொடர்ந்து ரெண்டும் ஒன்றா சேருது. இப்போ இது எப்படி என்று சொன்னால், நீங்கள் பாருங்கள், சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது முதல்ல சபை ஒன்றா இருக்குது. தி சர்ச் இஸ் ஒன் ஆன் எர்த். 1st chapter to 3rd chapter, 1 3 அதிகாரம் வரைக்கும் ஒன்றா இருக்குது. அதுக்கு பிறகு சபை, மெய்யான சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்தில் இருக்கிறாங்க. They are taken, the true church is raptured. Christ comes in mid-air. He comes silent. It's a church is taken away, or suddenly in the twinkling of an eye the church is taken away, and they are transformed and they are taken away to heaven. The dead in Christ will rise and they will be taken away. Then those who are alive will be caught up in the air. They will be taken away. But the rest of the world and those who are not true believers in the church will be left on earth. So one side by side, parallel, there we see events on the earth and we see events in heaven. What happens in heaven? பரலோகத்தில் என்ன நடக்குதுன்னா சபை பரலோகத்தில் இருக்கும்போது முதல் காரியம் நம்ம வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள். இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய நியாய தீர்ப்புக்கு முன்பாக சபை நிற்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நியாய தீர்ப்புக்கு முன்னால சபை நிற்கிறது. ஒரு சின்ன முதல் நியாய தீர்ப்பு நடைபெறும். The first judgment, as the church is taken away, they will be brought before the judgment seat of Christ, and we read this in Revelations 4 to 5 and Revelation 19 verses 1 to 10. அதுக்கு பிறகு we see the ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்து. ஆட்டுக்குட்டியினுடைய திருமண விருந்து பரலோகத்தில் நடக்குது. The marriage supper of the Lamb takes place. Simultaneously, why this is going on in heaven, இது பரலோகத்தில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது பூலோகத்தில் உபத்திரவ காலம் நடக்கும். மகா உபத்திரவ காலம் நடைபெறும். The great tribulation on earth will go on for 7 years. 7 வருஷம் அது மகா பெரிய உபத்திரவ காலம் சபையில் நடக்கும். சபை பூலோகத்தில் நடக்கும். சபை பரலோகத்தில் இருக்கிறாங்க. நியாய தீர்ப்பு நடக்கும். 2வது ஆட்டுக்குட்டியுடைய விருந்து நடக்கும். திருமண விருந்து, கல்யாண விருந்து. அதே சமயத்தில் 7 வருஷங்கள் சபை பூலோகத்தில் விடப்பட்டவர்கள் உபத்திரவ காலத்தை கடந்து வரணும். 7 வருஷங்கள். இது எங்க வாசிக்கிறோம்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து 18ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த உபத்திரவ காலம் நம்ம வாசிக்கிறோம். We read from chapter 6 to chapter 18. The bulk of the book deals with the tribulation. Chapter 6 to 18, the great tribulation on earth for 7 years. இந்த காலம் 7 வருஷம் முடிஞ்ச பிறகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திரும்ப பூலோகத்துக்கு வருவார். When this period is over, Jesus Christ will come back to earth. He will return to earth. And this we read, இது எங்க வாசிக்கிறோம்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11 21 வசனம் வரைக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11 21 வசனம் வரை. We read this, that Christ will return in Revelation chapter 19 verses 11 to 21. Jesus will return to earth. And the Bible tells us that he will return to Israel. He will return to Israel. இஸ்ரவேலுக்கு அவர்
தேவாலயத்தில் கால் எடுத்து வைப்பார். இதுக்கு பிறகு 1000 வருட அரசாட்சி நடைபெறும். ஆஃப்டர் திஸ் இஸ் த 1000 years reign of Jesus. 1000 years reign. இந்த 1000 வருட அரசாட்சி வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களை வாசிக்கணும். We read in the first 6 chapter 20 verses 1 to 6, the return of Christ and the millennial kingdom, verses 1 to 6. அதுக்கு பிறகு 1000 வருட அரசாட்சி முடிஞ்ச பிறகு கடைசி எதிர்ப்பு ஒரு கடைசி நியாய தீர்ப்பு நடைபெறும். இது வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். கடைசி எதிர்ப்பு, பிசாசும் மக்களும் ஆண்டவரை எதிர்க்கிறது. 20ஆம் அதிகாரம் 7லிருந்து 15 இதை நம்ம பார்க்குறோம். கடைசி எதிர்ப்பு, ஆண்டவர் அடித்து நியாய தீர்ப்பு கொடுப்பார். The great judgment will take place. There will be a final rebellion and there will be a judgment. Revelation 20 verses 7 to 15. Revelation 20 verses 7 to 15. அதுக்கு பிறகு பிரியமானவர்களே, நித்திய காலம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் கடைசி கால கட்டம், நித்திய கால கட்டம். 2 அதிகாரங்கள் 21 22. We see the eternal state. The blessed or the chosen ones go to heaven, and the ones who are condemned and the devil and all are condemned to hell, the fiery furnace and the pit. They will be condemned to that after the great white throne judgment. These are the sequence of events we read in Revelation. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம வாசிக்கிற படிப்படியாக நம்ம வாசிக்கிறோம். 3வது அருமையானவர்களே, சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். 7வது வசனம் 8வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். முதல் காரியம், இந்த புத்தகத்தினுடைய மைய பொருள் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை. We see as we look at in a preview of the second coming. The preview of the second coming in chapter 1 verses 7 and 8. 1ஆம் அதிகாரம் நம்ம வாசித்தோம். 7வது 8வது வசனத்தில் அங்கே இந்த புத்தகத்தின் மைய பொருள் 2ஆம் வருகை, இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை. 5 காரியங்கள் சுருக்கமாக சொல்லிடுறேன். I will tell that very briefly. 5 things very briefly. முதல் காரியம், இதோ வருகிறார். இதோ மேகங்களுடனே வருகிறார். அப்படின்னா இதோ வருகிறார். Behold, he is coming. So the second coming is a fact. அவருடைய வருகை மறுக்க முடியாத ஒரு உண்மை. இந்த 2ஆம் வருகை காரியம், வருகிறவர் என்று ஒரு பேர் பட்டியல், ஒரு பட்டம் இயேசு கொடுக்கப்பட்டது. The coming one is a title that is given for Christ. The coming one is referred to 9 times in the book of Revelation to refer to Jesus Christ. 9 முறை வருகிறவர் என்று 9 முறை இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தில் 500 வேத வசனங்கள் 2ஆம் வருகையை பற்றி பேசுது. There are 500 verses in the Bible that refer to the second coming. இயேசு அவருடைய வாழ்க்கையில் 2ஆம் வருகையை குறித்து அடிக்கடி அவர் பேசினார். அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் எச்சரிக்கையாயிருங்க, என்னுடைய வருகை எந்த நேரத்திலும் இருக்கும். Jesus repeatedly spoke of his coming and warned us to be ready. This has become the central theme of Scripture. The coming king who came the first time and who's coming again. வருகிற ராஜா முதல் முறை வந்தார், மீண்டும் வருகிறார். It offers hope and comfort for those who know him. அவரை அறிகிறவர்களுக்கு எந்த சூழ்நிலையிலும்
நம்பிக்கையும் ஒரு விசுவாசத்தையும் ஒரு உற்சாகத்தையும் இந்த 2ஆம் வருகை கொடுக்கிறது. முதல் காரியம், 2ஆம் வருகை ஒரு மறுக்க முடியாத உண்மை, இட்ஸ் அ ஃபேக்ட். 2வது, இந்த மகிமை மேகத்தில் வருகிற ஒரு மகிமையாக இருக்கிறது. அப்படின்னா இந்த வருகை ஒரு மகிமையுள்ள ஒரு வருகையாக இருக்கும். இட் இஸ் blessed, இட்ஸ் அ glorious coming. அப்போ இந்த என்ன பார்க்குறோன்னா, மேகம் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வனாந்திரத்தில் ஆண்டவர் மேகத்தில் அவன் வந்தார். டேபனக்கல்ல அவர்களை சந்திக்கும் போது, ஆசாரிப்பு கூடாரத்தில் அவர்களை சந்திக்கும் போது, மோசையுடனே மேகத்தில் ஆண்டவர் வாசலில் முகமுகமாக பேசினார். அந்த தேவாலயத்தை கட்டும்போது மேகம் மூடுனது, மகிமை மேகம் போல மூடினது. அது திரும்ப இந்த மேகம் மகிமையை குறிக்கிறது, வெளிச்சத்தை குறிக்கிறது, தேவ தூதர்களை குறிக்கிறது, தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. ஆகையினால மகிமை நிறைந்த வெளிச்சத்தோடு ஆயிரம் கணக்கான தேவ தூதர்களோடு எக்கால சத்தத்தோடு மகிமையாக அவர் வருவார். He will come in the clouds and he will come in, it will be a glorious coming. So the first thing we saw, it was a fact. Second thing we saw, that it will be in the clouds, which is pictorial or symbolic of glory and the presence and the glorious presence of God. தேவனுடைய மகிமை நிறைந்த ஒரு பிரசனமாக, ஒரு வருகையாக இருக்கும். 3வது, இந்த வருகை எல்லாரும் பார்ப்பாங்க. இந்த வருகை எல்லாரும் பார்ப்பாங்க. இதை வாங்க, வேதவசனத்தை என்ன கொடுக்கிறது? அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள் என்று வேதம் சொல்கிறது. 2 விதமான கூட்டம். அவருடைய முதல் வருகையில் ஒரு சிலர் தான் அவருடைய மகிமையை பார்த்தாங்க. பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேர் தான் பார்த்தாங்க. அவர் மறுரூபமாகும் போது அவருடைய மகிமை பார்த்தாங்க. Only few saw, 3 of them saw the glory at his transfiguration, only few. But the Bible says when he comes again, அவர் மீண்டும் வரும்பொழுது எல்லா கண்களும் அவரை காணும், அவருடைய மகிமையை காணும். every eye will see his glory. இந்த கூட்டத்தில் 2 விதமான கூட்டம் இருக்கிறாங்க. ஒரு அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரங்களும் அவரை காண்பார்கள். ஒரு கூட்டம் இஸ்ரவேல் ஜனம் அவரை காண்பார்கள். இஸ்ரவேல் ஜனம் சகரியா 12:10 வாசிக்கிறோம், சகரியா 13:1 பார்க்கிறோம். இஸ்ரவேலில் இருக்கிற அநேகர் அவரை விசுவாசிக்காதவர்கள் அந்த நேரத்தில் மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொள்வார்கள், மனம் திரும்புவார்கள். அவர்கள் மனம் கசந்து மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். The first group that will turn to God during that time in genuine repentance and repentance for sins, they will turn back to God and they will receive Jesus and they will be accepted. 2வது, அந்நிய ஜனங்கள் உலகத்தில் இருக்கிற சகல கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள் என்று, அதாவது அவங்களுக்கு வரப்போகிற அந்த அழிவை குறித்து அழுது உடம்பெல்லாம் குத்தி அழுது புலம்பி அவர்கள் சாவார்கள், எதிர்நோக்குவார்கள். that they will be looking at the doom that is coming for them and they will cry. So this second coming will be visible to all. Then what is the response to the second coming? அவருடைய பதில், ஆண்டவர் வருகிறார், அவர் வருகிறார், என்ன சொல்றார்? அப்படியே ஆகும், ஆமீன், அப்படியே ஆகும், ஆமீன் சொல்றார். even so, ஆமீன் is his response. உங்களுடைய மறுமொழி என்ன? உங்களுடைய மறுமொழி. கடைசியாக இயேசு என்ன சொன்னார்னா, 8வது வசனத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, 8வது வசனத்தில் அவர் என்ன சொல்றாரு? இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர்
நான் அல்பாவும் ஓமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றினார். I am the Alpha and the Omega, the beginning and the end, says the Lord, who is and who was and who is to come. He is coming back again. இதுவரைக்கும் யோவான் சொன்னதை ஆண்டவர் சொல்றாரு, ஆமா அவர் சொன்னது சரிதான், நான் திரும்ப வருகிறேன் என்று. வருகிறவர் அது என்ன காட்டுகிறது? அல்பாவும் ஒமேகாவும் சொல்லும் பொழுது அவருடைய பரிபூர்ண அறிவு, his perfect knowledge, the Alpha and Omega. The Alpha and Omega are the first and the last letters of the Greek alphabet. That means he is perfect in his knowledge. ரெண்டாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகி இருக்கிறார். அப்படின்னா அவர் எப்பொழுதும் இருக்கிறவர். He is forever present, who is, who was and who is to come. He is an eternal present. மூன்றாவது, சர்வ வல்லமையுள்ளவர். He is the Almighty. அவருடைய பரிபூர்ண வல்லமை. He is the eternal Almighty God. Nothing can stop him from doing his will. Hallelujah. This is what the book of Revelation is bringing to us. Someone said Jesus came the first time in humiliation, but he will return in exaltation. முதல் முறை இயேசு வரும் பொழுது தாழ்த்தப்பட்டவராக வந்தார். ஆனால் மறுபடியும் வரும் பொழுது அவர் உயர்த்தப்பட்டவராக வருவார். He came the first time to serve, but he is returning to be served. அவர் முதல் முறை வரும் பொழுது அவர் சேவை செய்ய வந்தார். ஆனால் இப்போ அவர் வரும் பொழுது மற்றவர்கள் அவரை ஆராதிக்கிறவர்கள் அவரை சேவிப்பார்கள். He came the first time as the suffering servant, but he will return as a conquering king. அவர் முதல் முறை வரும் பொழுது பாடுபடும் ஊழியராக வந்தார். ஆனால் இப்போ வரும் பொழுது அவர் எல்லாத்தையும் ஜெயிக்கிற ராஜாதி ராஜனாக அவர் வருவார். முடிவாக ஒரு சிறு கதை சொல்லி முடிக்கிறேன். I want to close with a small story. There is a story of a man who visited a school. ஒரு பள்ளிக்கூடத்தை ஒரு மனுஷன் சந்தித்தார். அப்போ பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பிள்ளைங்களுடைய மேஷெல்லாம் பார்த்து அவர் என்ன சொன்னார்னா, எந்த பிள்ளை நான் திரும்ப வருவேன், ஐ எம் கோயிங் அவே அண்ட் ஐ எம் கமிங் பேக் அகெயின், நான் திரும்ப வரும்பொழுது எந்த பிள்ளையோட மேஷை ரொம்ப நீட்டாக, ரொம்ப சுத்தமாக, ரொம்ப அழகாக, ரொம்ப நல்ல விதத்தில் வச்சிருக்கிறார்களோ அந்த பிள்ளைக்கு ஒரு அழகான பரிசு நான் கொடுப்பேன் என்று சொல்லி எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒரே உற்சாகம். அவர் சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் எப்போ திரும்ப வரான்னு சொல்லலை. He didn't say when he's coming back, he said I'll come back. அது சொல்லிட்டு போயிட்டார். போயிட்ட உடனே அந்த ஸ்கூலில் இருக்கிற ஒரு பிள்ளை ரொம்ப அலங்கோலமான பிள்ளை. ஆனால் அந்த பிள்ளை சொல்லிச்சு, நான் என்னுடைய மேஜையை நான் சுத்தம் பண்ணி நான் அவர் வர்ற வரைக்கும் நான் காத்துக்கொண்டு நான் அந்த பரிசை நான் பறித்து கொள்ள போகிறேன் என்று அந்த பிள்ளை சொல்லிச்சு. ஐ எம் கோயிங் டு வின் த ப்ரைஸ். எவ்ரிபடி லாஃப்ட் அட் ஹர் பிகாஸ் ஷி வாஸ் நோன் டு பி த மோஸ்ட் டிஸ்ஆர்டர்லி. அப்போ அந்த பிள்ளை சொன்னிச்சான், அவர் வர்றதுக்கு முன்னால் வாரத்தின் ஒவ்வொரு வாரத்திலும் முதல் நாளில் நான் என்னுடைய மேட்சை எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிருவேன், ஒழுங்காக இருக்கும் என்று அதை சொல்லிச்சு. அப்போ அவங்க சொன்னாங்கன்னா, மற்றவங்க கேட்டாங்களாம், நீ முதல் நாளில் ஒவ்வொரு வாரமும் முதல் நாளில் செய்கிறேன்னு சொல்றியா, ஆனால் அவர் கடைசி நாளில் வந்தாருன்னா, அந்த வாரத்துக்கு கடைசி நாளில் வந்தாருன்னா என்ன செய்ய போகிறேன்? அப்போ அந்த பிள்ளை சொன்னான், அப்படின்னா நான் என்ன செய்வேன்னா ஒவ்வொரு நாளும் நான் சுத்தம் பண்ணுவேன், ஒவ்வொரு நாளும் சுத்தம் பண்ணி. அப்போ அவங்க சொன்னாங்கன்னா, நீ ஒவ்வொரு நாளும் காலையில் சுத்தம் பண்ணுற, அப்போ மாலையில் அசுத்தம் ஆயிடுச்சுன்னா என்ன செய்ய போகிற? அந்த பிள்ளை ரொம்ப அமைதியாக இருந்துச்சான். First she said, I will clean the first day of the week, every week. They said, what if he comes at the end of the week? So she couldn't answer. So she said, I will clean every day. In the morning I will clean. Then they said, what if he comes at the end of the day? அப்போ அந்த பிள்ளை சொன்னான், கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு அப்புறம் அந்த பிள்ளை சொன்னான், அப்படின்னா நான் எப்போதும் என்னுடைய மேசையை சுத்தமாக வச்சுருப்பேன். எந்த நேரமும் எந்த காலகட்டத்திலும்
என்னுடைய மேசை சுத்தமாக வச்சிருப்பேன். ஐ வில் கீப் மை டெஸ்க் க்ளீன் அட் ஆல் டைம்ஸ். அருமையான சகோதர சகோதரிகளே, இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் எச்சரிக்கிறார். ஆயத்தமாக இருக்கிறீங்களா? அவர் வருகைக்கு அவர் வரவேற்பதற்கு. Are you ready to welcome him when he comes? Let us pray. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான செய்தியை சிந்திப்பதற்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை ஒரு சிறிய அறிமுகம் கொள்ளுவதற்கு நீ கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி. எங்களோடு தொடர்ந்து இரும். நாங்கள் எப்பொழுதுமே எங்கள் ஜீவியத்தை காத்துக்கொள்ள, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை உமக்கு முன்பாக உமக்குள்ளாக சுத்தமாக எப்பொழுதும் காத்துக்கொள்ள, உம்முடைய சித்தத்தை எப்பொழுதும் செய்ய உதவி செய்யுங்க. Help us always, Lord, to be clean before you. Help us always to be ready. Help us always to be doing your will, your way. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நன்றி. God bless you. நேரம். This is the time to bless the Lord. தசோபாகத்தையும் காணிக்கையும் கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். அதுக்காக நாம் இந்த வேலையில் ஜெபிக்க போகிறோம். Begin to pray for our tithes and offerings, for all the goodness and mercy that we have received from the Lord. ஜெபிப்போம். அன்பின் தேவனே, எங்களை நினைவு கூறுகிற கர்த்தராக இருக்கிறேன். எங்களை ஆண்டவரே அன்றாட தேவைகளை சந்தித்து எங்களை ஆசீர்வாதத்தை தாங்கி வரதுக்காக ஸ்தோத்திரம். Heavenly Father, you're a God who meets all our daily needs according to your riches. And even now we thank you for remembering each and every one of us. ஆண்டவரே, எங்கள் காணிக்கையும் தசோபாகத்தையும் ஆண்டவரே நாங்கள் செலுத்த ஆசைப்படுகிறோம். அது நீர் ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Lord, we want to offer you our tithes and our offerings, and we pray that you will receive it and bless it, oh Father. ஆண்டவரே, இந்த காணிக்கையின் மூலமாக தசோபாகத்தின் மூலமாக உம்முடைய ராஜ்யம் பெருக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சபைகள் தேவைகள் யாவற்றும் சந்தியும், சபை ஊழியர்கள் யாவற்றும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு சில அறிவிப்புகள் மூலமாக உங்களை நான் சந்திக்க ஆசைப்படுகிறேன். முதலாக, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்த பிறகு கிட்டத்தட்ட 11 மணிக்கு மேலாக நம்ம காட்ஸ் கிட்ஸ் வழக்கமாக நிகழ்ச்சி வைத்திருப்பாங்க. சில நேரத்தில் அது ஜூமாக வரும். ஆகியால் இந்த ஜூம் இல்லாட்டி ஆன்லைன் மூலமாக உங்கள் பிள்ளைகள் யாவரும் பங்கு பெற வேண்டும் என்று பெற்றோருடைய ஒத்துழைப்பை நாம் நாடுகிறோம். Usually for God's Kids, we either have a Zoom meeting or we have a program of lessons online. We want to ask the parents to help us to see that your children sign in or take part in this programs. அது ரொம்ப முக்கியங்க. நம்ம சிறு வயதிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய அஸ்திபாரம் நம்ம தான் போட வேண்டும். ஆகிய பெற்றோர்கள் தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை இதில் பங்கு பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Parents, it is our responsibility to put a foundation for our children. Please make sure that the children either participate in the Zoom, if it's a Zoom meeting, or on the online lessons. Okay, yes, the God Kids programs are sent to you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புதன்கிழமை நம்முடைய ஜெப கூட்டம் நடைபெறும் Zoom மூலமாக. On Wednesday, our Wednesday prayer meeting via Zoom. அதோடைய லிங்க் உங்களுக்காக அனுப்பப்படும். The link will be sent to you. Come, join us. Let us pray for our church, for our nation, for families within the church. வாருங்கள், நமக்காக, சபைக்காக, நாட்டுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது. மூன்றாவதாக, வேதாராய்ச்சி. இந்த வாரம் தொடர்ந்து நம் வேதாராய்ச்சி நாம் செய்வோமாக. இரவு 8 மணிக்கு இந்த வேதாராய்ச்சி நடைபெறும். வாங்க, நாம் எல்லாரும் வேதத்தை படித்துக்கொள்வோம், வேத அறிவிலே வளருவோம், ஆவிக்குரிய வாழ்க்கையை வளருவோம். வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு இந்த வேதாராய்ச்சி நடைபெறும். Friday at 8 p.m. is our Zoom Bible study. Come, let's learn the word of God together. Let's grow in the knowledge of God's word. Friday 8 p.m. வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு இது நடைபெறும். வழக்கமாக சனிக்கிழமை நம்முடைய திடப்படுத்தல் வகுப்பு நடைபெறும். On Saturday we will have a confirmation class at 8:30. The link will be sent to you. அதுக்கு வேண்டிய லிங்க் பிள்ளைகளுக்கு அனுப்பப்படும். தொடர்ந்து சபைக்காக, ஊழியர்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜெபிப்போமாக. அன்பின் தேவனே, கர்த்தாவே, என்னுடைய ஆராதனைக்கு ராஜா நன்றி. Heavenly Father, we thank you for today's service. இந்த ஆராதனை மூலமாக எங்களோடு கூட திட்டம் தெளிவாக நீர் பேசினீர். உங்களுடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய ஊழியக்காரர் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை மிக தெளிவாக பகிர்ந்து கொண்டதுக்காக ராஜா நன்றி. மாதிரி திரு தேவராஜ் ரட்னமை நீர் ஆசீர்வதியும்.
தொடர்ந்து நீ வழிநடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். அந்த வார்த்தை எங்கள் ஒவ்வொரு உள்ளத்தில் கிரியை செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் வாழ்ந்து வர உதவி செய்யும். Thank you for your word through your servant. We pray that we will not only listen but obey and walk in that word of God. எங்களை தொடர்ந்து வழிநடத்தும். ஒரு புது வாரத்தை எதிர்நோக்கி போகும் பொழுது கூட உங்களுடைய பிரசனம் எப்பொழுதும், உங்களுடைய பாதுகாப்பு எப்பொழுதும் எங்கள் ஒவ்வொருவரோடு இருக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். As we look forward for a new week, may your presence and your protection be upon each and every one of us. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மாறாத நாமத்தில் நன்றியுடன் நாங்கள் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்ம நாதர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் இருப்பதாக, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அப்பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சர்வ வாரியம் மறவாதே, ஆமென்.